So notieren Sie drei Fragen. So questions இதுக்கு ரிலேட்டடாக questions கேட்கணும். ஃபர்ஸ்ட் வந்து ஓ bist du zur Schule gegangen? ஸ்கூலுக்கு எங்கே போனீங்க, எங்கே ஸ்கூல் படிச்சீங்கன்ற மாதிரி. ஸோ என்ன ஸ்கூலுக்கு எங்கே போனீங்க, என்ன படிச்சீங்கன்னு கேட்கறதுக்கு எப்படி கேட்கணும்? Was hast du studiert? இங்கே வந்துச்சு. Was hast du studiert? அப்படி இல்லைன்னா gelernt. இப்படி கேட்கலாம். ஸோ ஸ்கூலுக்கு வந்து எத்தனை வருஷமா போனீங்க அந்த மாதிரி கேட்கறதுக்கு wie lange bist du zur Schule gegangen? ஸோ இதெல்லாமே பாஸ்ட் டென்ஸில் கேட்குற கேள்விங்க. ஓகேங்களா? இன்னொன்று உங்களுக்கு எப்படி வேலை கிடைச்சது? Wie hast du deine Stelle finden வந்து gefunden. அப்படி கேட்கலாம். ஸோ ஒருவேளை சென்னைக்கு புதுசாக இங்கே வந்திருக்காங்க அப்படின்னா wann bist du nach சென்னை gekommen? ஸோ எந்த ஊருக்கு வந்தாங்களோ அந்த ஊர் பேர் அங்கே போட்டுடணும். ஸோ லாஸ்ட் இயர் வந்து எங்கே ஒர்க் பண்ணீங்க? Wo hast du letztes Jahr arbeitet வந்து gearbeitet. ஸோ ப்ரீவியஸ் இயர் இதுதான் கொஷின். பாஸ்டில் என்ன பண்ணாங்கன்றது கேட்கறதுக்கு பாஸ்ட் டென்ஸில் இப்படி தான் சொல்லணும். ஸோ இந்த கொஷின்ஸ்க்கெல்லாம் நீங்கள் ஆன்சர்ஸ் சுஜிதா கிட்டே இல்லைன்னா ஆறுமுகம் சார்கிட்டயோ யார்கிட்ட வச்சு கேட்டு அவங்க ஆன்சர் சொல்லுவாங்க இல்லைங்களா? அவங்கள பற்றி ஆன்சர்ஸ் எல்லாம் கேட்டுட்டு நீங்கள் அதை சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் சொல்லிடணும் அவங்கள பற்றி. நெக்ஸ்ட் ein ganz normaler Tag, Florian erzählt, wie war es wirklich? ஆக்சுவலி இது வந்து அவர் செஞ்சது ஒன்று, பட் ரியலாக நடந்தது டிஃப்ரெண்ட். ஸோ ஹவு இது ரியலாக என்ன நடந்துச்சுன்றதை தான் நம்ம இங்கே எழுதணும் பாஸ்ட் டென்ஸில். ரியலாக என்ன பண்ணாருன்றது வந்து இங்கே மேலே கொடுத்துருக்காங்க வேர்ட்ஸு. einen Spaziergang machen, வாக்கிங் போகிறது, இன்டர்நெட் நாக்ரிஸ்டன் லேசன் இன்டர்நெட்டில் வந்து நியூஸ் படிச்சிருக்காரு, மெசேஜ் படிச்சிருக்காரு. டென்னிஸ் ஸ்பீலன், ஜூம் மிட்டாகெசன், ஜூம் டென்னிஸ் பிளாட்ஸ் ஃபாரன், டென்னிஸ் பிளேஸ்க்கு ட்ராவல் பண்ணிட்டு போயிருக்காரு. ஆனால் இவர் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காருன்னு பாருங்கள். தஸ் வார் ein Tag so viel stress. ஐயோ இன்னைக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு. மார்கன் பின்னிஷ் ஜூ ஐனர் குண்டின் கெஃபாரன். நான் மார்னிங் வந்து ஒரு கஸ்டமரை மீட் பண்ண போனேன், ட்ராவல் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் என்ன நடந்துச்சு ஆக்சுவலாக, எங்கே போகிறாரு? ஜூம் டென்னிஸ் பிளாட்ஸ் ஃபாரன். ஸோ அவர் எங்கே போகிறாரு?
Er ist zum Tennisplatz. fahren என்றது past tenseல என்ன வரும்? gefahren. ஸோ இவர் வந்து என்ன பண்ணிருக்காரு, டென்னிஸ் கிளாஸ்க்கு போயிருக்காரு. இங்க என்ன சொல்றாரு, ich habe den ganzen Vormittag mit einer Firma gesprochen. ஃபுல் ஃபோர்னூன்னு நான் வந்து ஒரு கம்பெனியோட பேசிட்டு இருந்தேன், டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இங்க என்ன பண்றாரு, டென்னிஸ் ஸ்பீலன். ஸோ பிளே ஆமா, hat டென்னிஸ் ஸ்பீலனுக்கு என்ன வேர்டு வரும், gespielt. ஒவ்வொன்றுத்துக்கும் ஆக்சுவலி ரெகுலர் வேர்ப்ஸ்க்கு ஜிஇ கடைசியில் டி வரும். இங்கே வந்து சிலதுக்கு வந்து ஜிஇ கடைசியில் இஎன் வரும். ஸோ நீங்கள் பாஸ்ட் டென்ஸோட சேர்த்து படிச்சுக்கணும், சரிங்களா? ஹார்ட் இங்கே இஸ்ட் எங்கே எதனால இங்கே இஸ்ட் சொல்லியிருக்கோம்னா, மூமெண்ட் இருக்கும்போது ஜைன் வேர்ப் யூஸ் பண்ணுவோம், சரிங்களா? ஜைன் வேர்ப்னா என்னன்னு தெரியும் இல்லைங்களா? ஜைன்னா இஷ்க்கு வந்து பின் வரும், தூக்கு பிஸ்ட் வரும், எர்ருக்கு எஸ் ஜீக்கு என்ன வரும், இஸ்ட். இங்க எர்ன்றதுனால இஸ்ட்ன்னு சொல்லியிருக்கோம், சரிங்களா? மற்ற இதுக்கு வந்து ஹாபன் வேர்ட் யூஸ் பண்றோம் இல்லைங்களா? ஸோ ஹாபன் வந்து இஷ்க்கு என்ன வரும், இஷ் ஹாப, து ஹாஸ்ட், ஹாஸ்ட், ஏர் வந்து ஹாட். இது யூஸ் பண்ணும். ஸோ ஏர் ஹாட் டென்னிஸ் கெஷ்பீல்ட். ஸோ இது ரெண்டுமே செகண்ட் பிளேஸ்ல இருக்கணும். கடைசியில வந்து ஜிஇ போட்ட வேர்பு பின்னாடி வரும், சரிங்களா? அதுக்கப்புறமா என்ன பண்ணியிருக்காரு, மிட்டாக் சாட்டை இஷ் eine Besprechung mit der Chefin und dann habe ich mit Kunden zu Mittag gegessen. ஸோ அவங்க வந்து பாஸோட பேச்சுவார்த்தை முடிச்சுட்டு ஒரு கஸ்டமரோட சாப்பிட வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எனக்கு தெரிஞ்ச அவர் வந்து ஃப்ரெண்டோட சாப்பிட வந்திருக்காரு, சரிங்களா? Er hat mit einem Freund. ஆனா இங்க வந்து கேர்ள் தானே தெரியுது, இங்க வந்து கேர்ள் தானே இருக்கு. ஸோ அதனால einer Freundin. zu Mittag essen வந்து என்ன வரும்னா gegessen, சரிங்களா? ஸோ கேர்ள் ஃப்ரெண்டோட சாப்பிட்டுட்டு இருக்காரு. இங்க என்ன சொல்றாரு, am Nachmittag habe ich ein Angebot geschrieben und eine Präsentation geplant. Presentation பண்ண ஏதோ ஆஃபர்ஸ் எல்லாம் எழுதுன அப்படின்னு சொல்றாரு. ஆனா என்ன பண்றாரு, இன்டர்நெட்ல வந்து நாக்ரிஸ்டன் படிக்கிறாரு, மெசேஜ் படிக்கிறாரு. ஸோ அதுக்கு ஏர் ஹாட் இன்டர்நெட் நாக்ரிஸ்டன் gelesen. Nachrichten gelesen. ஆமா. அப்புறம் கடைசியில என்ன பண்றாரு, dann habe ich meine Kollegen getroffen und wir haben über eine Projekt diskutiert. ஸோ கொலீக்ஸை மீட் பண்ண அதுக்கப்புறமா ப்ராஜெக்டை பத்தி டிஸ்கஸ் பண்ணோம்னு சொல்றாரு. ஆனா இவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, ஸ்பாசியா இருக்காங்க. Er hat einen Spaziergang gemacht. ஓகேங்களா?
ஓகே இப்போ வந்து இது ஃப்ளோரியன் இஸ் நிக்ட் zu einer Kundin gefahren. Er ist எங்கே பண்ணாரு zum Tennisplatz gefahren. அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு எல்லாம் லைனா எழுதிட்டீங்கன்னா அவர் பண்ணதெல்லாம் தெரிஞ்சிடும் சரிங்களா. ஓகே நெக்ஸ்ட் வாஸ் haben Sie gestern gemacht. நேத்து என்ன பண்ணீங்க schreiben Sie ein kurzen Text. நேத்து என்ன பண்ணீங்கன்றது வந்து ஒரு ஷார்ட் டெக்ஸ்ட் எழுதணும். முடிஞ்ச வரைக்கும் எழுதி அனுப்பலாம் சரிங்களா. ஸோ Aussprache ha was hören Sie kreuzen Sie an. ஹெச்சோட ப்ரொனவுன்சியேஷன் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து ஐஸ் சொல்கிறாங்களா இல்லை ஹைஸ் அப்படின்றாங்க. ஏரா இல்லை ஹேர், ஹவுஸ் ஹவுஸ், ஹுண்ட் ஹுண்ட், எதை சொல்கிறாங்கன்றதை மார்க் பண்ணணும். ஓகே இது ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சொன்னாரு ஹைஸ் ஹைஸ். செகண்ட் ஒன் ஏர். தேர்ட் ஹவுஸ் ஹவுஸ் ஏயுஎஸ் ஹவுஸ். அதுக்கப்புறமா ஃபோர்த் ஒன் ஹுண்ட் ஹெச்யூஎன்டி ஹுண்ட். ஓகே அடுத்தது வந்து நீங்க ரிப்பீட் பண்ணணும் அவங்க சொல்றது. Hallo Hanna, hast du heute Abend Zeit? Hans hat heute zu Hause gearbeitet. Herr Huber arbeitet im Hotel Hilbert in Hamburg. ஓகே ein Anruf by இது வந்து கால் பேசுறது. இதை படிச்சுட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணுங்க. அதுக்கப்புறமா வந்து கேட்டுட்டு செக் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு சொல்றீங்களா? ட்ரை பண்ணுங்க பரவாயில்ல.
சொல்லுமா, முடிச்சிட்டிங்களா? ஓகே. சொல்லுங்க. நீங்க அப்படி சொல்லாம படிக்கணும், சரிங்களா? Firma Volker, guten Tag. Sie sprechen mit Tom Müller. ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ம் ஆ Anzeige. ம் 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 Verstanden. ஆ ம் ஆ ம் 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 Vier, drei, eins, neun. அப்படியே சொல்லுங்க, ஒன் ஒன் நம்பர். ம் 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 ஓகே. இப்போ நீங்க வந்து செக் பண்ணுங்க. ம் ஓகேவா? ஆ அவ்வளோதான், சூப்பர். ஆனால் நல்லா பண்ணியிருக்கீங்க. ஓகே. ஸோ அப்போ தேர்ட் ஒன்க்கு என்ன வரும்? ஆ ஆ ஃபர்பீண்டர். ஆ ஃபோர்த் ஒன்க்கு? ஆ ஆ ஓகே ஓகே, சூப்பர். ம் ஓகே, குட். இப்போ இங்க என்ன சொல்ல, notieren Sie Sätze und Wörter for typische Situationen am Telefon, lernen Sie auswendig. சில phrases எல்லாமே வந்து அப்படியே சொல்ற மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அது எல்லாமே பை ஹார்ட் பண்ணுங்க, மெமரைஸ் பண்ணுங்கன்னு புக்லயே சொல்லியிருக்காங்க. நான் செப்பரேட்டா சொல்ல, புக்ல lernen Sie auswendig. சரிங்களா? ஸோ ஆக்சுவலி நீங்க இந்த டயலாகே இருக்கு இல்லைங்களா, இந்த டயலாக் மறுபடியும் கேட்டு அவங்க எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றாங்க, அது எப்படி நம்ம பேசணுன்றத செக் பண்ணி நீங்க பேசி பேசி ப்ராக்டிஸ் பண்ணணும், சரிங்களா? நான் எல்லாருக்குமே சொல்றேன், சுஜிதா, ஆறுமுகம் சார், நீங்க ஆஷா. ஸோ என்ன பண்ணுங்கன்னா, ஆல்ரெடி இருக்கிற டயலாக்ஸே வந்து நீங்க படிச்சு புரிஞ்சுக்கோங்க. அவங்க எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றாங்க ஒவ்வொன்றா செக் பண்ணுங்க. செக் பண்ணிட்டு நீங்களும் அதே மாதிரி பண்ண பாருங்க. ஆல்ரெடி இருக்கிற டயலாக்ஸே நீங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்கனாலே அடுத்தடுத்து நியூ டயலாக் வந்து நம்மளே பண்ற மாதிரி இருக்கும். பண்ணலாம், சரிங்களா?
Was sagen Sie wann? Lernen Sie das Gespräch in 11 Uhr noch einmal und ergänzen Sie. ஸோ இவங்க எப்போ என்ன சொல்லணுன்றது ஜி மெல்டன் ஜி ஷாம் டெலிஃபோன். ஸோ ஃபஸ்ட்டு கால் பண்ண உடனே என்ன சொல்லுவீங்க? கூட்டன் டாக் மை நாம இஸ்ட். இப்போ ஏதோ ஆஃபீஸ்க்கு பேசுனீங்கன்னா யார் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன சொல்வீங்க? குட் மார்னிங் இல்லை குட் டே, மை நேம் இஸ் ஸோ அண்ட் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு தானே உங்கள் கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அது Sie möchten eine bestimmte Person sprechen. சப்போஸ் லாங்குவேஜ் ஸ்கூலுக்கு நீங்கள் கால் பண்ணிட்டு என்கிட்ட பேசணுன்னா என்ன சொல்வீங்க? என்கிட்ட பேசலாமான்னு கேட்பீங்க. கார்னிஷ் பிட்டர் மெட் ஃப்ரா கிரேசி ஸ்ப்ரெஷன் அப்படின்னு சொல்வீங்க இல்லையா? சரிதான். ஜென்ஸ் வந்து ஹெரன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஜி மெஸ்டன் எட்வஸ் ஃப்ராகன். உங்களுக்கு எதாவது கேட்கணும்னு இருக்கா அப்படின்னா முதல்ல என்ன சொல்லணும்? கார்னிஷ் ஜி எட்வஸ் ஃப்ராகன், கேன் ஐ ஆஸ்க் யூ சம்திங் அப்படின்னு கேட்கலாம். ஜி ஹாவன் எட்வஸ் நிக் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். ஒருவேளை அவங்க சொல்கிறது உங்களுக்கு எதாவது புரியலன்னா என்ஷுல்டிகும் வி பிட்டர் அப்படின்னா என்ஷுல்டிகும் பாடன், எக்ஸ்கியூஸ் மீ பாடன் அப்படின்னு சொல்கிறது. எதை ஸ்பெல் பண்ணோம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கர்னன் ஜி தாஸ் புக் ஸ்டாபியரன், கேன் யூ ஸ்பெல் இட், ஸ்பெல் பண்ணுறீங்களா கொஞ்சம் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். கடைசியில் பாய் சொல்லும் போது என்ன சொல்லுவீங்க? டெலிஃபோனில் சொல்லும் போது ஃபீல் அண்ட் டாங்க், இல்லை வெறும் டாங்கா இல்லை ஃபீல் அண்ட் டாங்க் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வேற என்ன சொல்லணும்? ஆஃப் வீடர், ஆஃப் வீடர் ஹோரன். ஓகேவா? உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் இருக்கு, டவுட் இருக்கு, கேட்கணும், அப்ப எப்படி கேட்பீங்க? அதுக்கு தான். ஸோ ஜி மஸ்டன் எட்வஸ் ஃப்ராகன். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன சொல்வீங்க? கார்னிஷ் ஜி எட்வஸ் ஃப்ராகன், கேன் ஐ ஆஸ்க் யூ சம்திங். எனக்கு ஒரு டவுட் இருக்கு, நான் உங்களை கொஸ்டின் பண்ணலாமா அப்படின்னு கேட்கறதுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி சொல்லலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் இங்க ரெண்டு சிச்சுவேஷன் கொடுத்துருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்க டயலாக் எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஸோ ஒரு சிச்சுவேஷன் என்னன்னா, நீங்க கம்ப்யூட்டர் கம்பெனிக்கு கால் பண்றீங்க. அங்க ஸ்ட்ராட்லர் கிட்ட பேசணும்னு சொல்றீங்க. உங்களுக்கு ஒரு கம்ப்யூட்டர் ப்ராப்ளம்ல டவுட் இருக்கு. சரிங்களா? அந்த சைடு கம்பெனியில வந்து ஸ்டாட்லரோட ஃபோன் வந்து பிஸியா இருக்கு. ஆனா அதுக்கு பதிலாக ஹர்மாவர் வந்து உங்க டவுட் வந்து கிளியர் ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு அதர் சைட்ல இருந்து சொல்றாங்க. அது எப்படி நீங்க இப்போ மேல இருக்கிற அந்த கான்வர்சேஷனே நீங்க மாத்தி போடலாம். சரிங்களா? இன்னொரு சிச்சுவேஷன் என்னன்னா, தி ரூஃபன் இந்த ஸ்ட்ராக் ஸ்கூல்ல, ஸோ லாங்குவேஜ் ஸ்கூலுக்கு கால் பண்ணிட்டு நீங்க வந்து எக்ஸாமுக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்றீங்க, கேட்குறீங்க. ஸோ இந்த சைடு வந்து நீங்க அந்த புதுசா ஜாயின் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு வந்து அது சொல்ல தெரியல எப்போன்னு. ஆனா இன்னொரு கிராமருக்கு வந்து கால் டிரான்ஸ்ஃபர் பண்ணி தரேன், நீங்க அவங்ககிட்ட கேட்டுக்கோங்கன்னு சொல்லணும். ஓகே. ஸோ குட் கெசாட். இது வந்து டெலிஃபோனில் வந்து டெலிஃபோன் மெல்டட் மன் sich normalerweise mit dem Familiennamen. ஸோ மோஸ்ட்லி வந்து யங் பீப்புள், junge Leute sagen heute auf nur hallo. ஸோ யங் பீப்புள் வந்து ஜஸ்ட் ஹலோ சூஸ் அப்படின்னு தான் சொல்லி பேசுவாங்க. ஆனால் பெரியவங்க பேசினாங்கன்னா முதல்ல எடுத்த உடனே யார் எடுத்தாங்கன்றத பேர் சொல்லுவாங்க. முல்லர் சார் நேம் தான் சொல்லுவாங்க, முல்லர் ஃபேமிலி நேம் சொல்லுவாங்க. வைக்கும்போது ஆஃப் வீட ஹோர்ன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் rundums, jobs rundums Jahr. So jobs around the year. So see the photos and read the text. Photos-க்கு இந்த டெக்ஸ்ட்டுக்கு மேட்ச் பண்ணும். Oktoberfest in München. Das Oktoberfest gibt es seit 1810. Es beginnt im September und dauert bis Anfang Oktober. Insgesamt 16 bis 18 Tage.
So man kan essen und trinken und natürlich Karussell fahren. Jedes Jahr kommen über 6 Millionen Besucher. Viele Besucher kommen auch aus dem Ausland. Auf dem Oktoberfest arbeiten jedes Jahr 13.000 Menschen. ஸோ இது வந்து அக்டோபர் ஃபெஸ்டிவல் மியூன்ஷனில் நடக்குது. எப்போதுலேருந்து நடக்குதுன்னா சின்ஸ் 1810 அதுலேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இட் பிகின்ஸ் இந்த செப்டம்பர்லேருந்து ஆரம்பித்து பிகினிங் ஆஃப் அக்டோபர் வரைக்கும் டோட்டலாக 16 to 18 days டியூரேஷன். அங்கே என்ன பண்ணலான்னா நிறைய ஃபுட் அண்ட் ட்ரிங்க்ஸ் எல்லாம் கிடைக்கும். அதே மாதிரி கருசல்னால் அந்த ஜெயிண்ட் வீல் போவாங்க இல்லைங்களா, அதுவும் போகலாம். எவ்ரி இயர் வந்து 6 million visitors வராங்க. Many visitors come from foreign countries and after Oktoberfestல டோட்டலா எவ்ரி இயர் 13,000 people ஒர்க் பண்றாங்க. ஸோ இது எந்த பிக்சர்? சி. ஸோ அடுத்தது நீங்க படிங்க. வைனாக்ஸ்மார்க்ட் இன் Dresden. இது வந்து ஃபியர்சேன் 100 இயர் எல்லாமே அப்படிதான் சொல்லணும். 1434 சொல்லணும். ஸோ ஃபியர்சேன் 100 ஃபியர் und 30. Älteste. Fiesig. Fierundsvanzig. Fierundsvanzigsten டேட் எல்லாம் சொல்லும்போது Fierundsvanzigsten 1210. ஸோ ப்ரொனன்சியேஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க சரிங்களா. வைனாக்ஸ்மார்க்ட் இன் Dresden. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஆடியோஸ் எல்லாம் கேட்கணும், நிறைய ஆடியோஸ் கேட்கணும். ஸோ seit 1434 gibt es den Dresdner Weihnachtsmarkt. ஸோ 1434லேருந்து Dresden Weihnachtsmarkt. Weihnachtsmarktனா கிறிஸ்மஸ் மார்க்கெட் Dresdenல. தென் ஸ்ட்ரீசல் மார்க்ட், அதுக்கு முன்னாடி வந்து ஸ்ட்ரீசல் மார்க்ட்னு கூட சொல்லுவாங்க. Er ist der älteste Weihnachtsmarkt in Deutschland und jedes Jahr kommen 2,5 Millionen Besucher. So it is very oldest Christmas market in Germany and every year 2.5 million visitors வராங்க. 240 Händler verkaufen ihre Waren. So 240 traders அவங்களோட திங்ஸை வந்து சேல் பண்றாங்க அங்க வந்து. Eine Spezialität is the Dresdner Stollen. ஒரு ரொம்ப ஸ்பெஷாலிட்டி என்னன்னா Dresdner Stollen. Stollenன்னா அந்த ஃப்ரூட் பிரெட் லோஃப் மாதிரி ஃப்ரூட்ல செஞ்சது. Aber es gibt auch andere Spezialitäten zum Essen und Trinken. அது தவிர மற்ற ஸ்பெஷாலிட்டிஸ் ஃபுட் அண்ட் ட்ரிங்க்ஸ் இருக்கும். Der Markt ist von Ende November. ஸோ எண்ட் ஆஃப் த நவம்பர்லேருந்து 24/12 வரைக்கும் டெய்லி ஓப்பனாக இருக்கும். ஸோ இது என்ன பிக்சர்? ஸோ அடுத்தது படிங்க. Bregenzer Festspiele. Kultur Festival. Kultur Festival.
கல்ச்சர் இல்ல குல்ச்சர். 1946. ம். பிஎஸ்சி. ம். ஆ. ஏடஸ் யார்? ஏடஸ். ஜே வந்து வை ப்ரொனவுன்ஸ் பண்ணோம் இல்லைங்களா? ஏடஸ் யார்? ஆ. ம். ம். அட்ராக்ஷன். ம். 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 7000. ம். Zuschauer. ம். ம். 250,000. ம். ஒரு நிமிஷம் இருங்க. ஹலோ. ஆமா சொல்லுங்க. ஆ, சரிங்க. ஓகே சார். Weekly 2 classes is enough, sir. ம். ஆம், நான் உங்களுக்கு அனுப்பட்டுங்களா? அனுப்புறேன். கண்டிப்பா. ம். கண்டிப்பா சார். இப்போ நான் கிளாஸ்ல இருக்கேன். முடிச்சிட்டு உடனே கால் பண்ணிட்டுங்க. ஓகே. Okay, sorry. 250,000 Besucher und sehen berühmte Opern. ஸோ பிரெகன்சர் ஃபெஸ்டிவல் அப்படின்னா அது ஒரு ஃபெஸ்டிவல். இது பேர் அதோட நேமு அந்த ஃபெஸ்டிவலுக்கு. Das Kulturfestival gibt es seit 1946. ஸோ 1946லேருந்து இருக்கு. und எப்போ நடக்குதுன்னா ஜூலை அண்ட் ஆகஸ்ட்ல வந்து இது நடக்குது. யூ கேன் ஃபைண்ட் தி அட்ராக்ஷன் இஸ் தி பூனா இன் சி. அட்ராக்ஷன் என்னன்னா ஸ்டேஜ் இன் த சி. கடல்ல வந்து ஸ்டேஜ் போட்டிருக்காங்க. எஸ்கேப் பிளாஸ் ஃபார் 7,000 ஜூ ஷாவர். 7,000 ஆடியன்ஸுக்கு இல்லை ஸ்பெக்டேட்டருக்கு வந்து பிளேஸ் இருக்கு. ஏடஸ் யார்? எவ்ரி இயர் வந்து 2,50,000 விசிட்டர்ஸ் வந்து அங்க ஒபேரா சாங்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அது பார்க்கறதுக்காக வராங்க. இது வந்து பே. நெக்ஸ்ட் வர்பைட்டன் ஜூஸ். ஸோ இது வந்து இன்ஃபர்மேஷன். ஒரு டெக்ஸ்ட்டை பற்றின இன்ஃபர்மேஷன் நீங்கள் இதை எடுத்துட்டீங்கன்னா இது வந்து நீங்கள் அடுத்தவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். வாஸ் இஸ் தஸ். ஒரு பேராகிராஃப் எடுத்துக்கோங்க. வாஸ் இஸ் தஸ் அது என்ன. ஓ இஸ் தஸ், சாரி, ஓ இஸ் தஸ் எங்கே நடக்குது. ஒன் இஸ் தஸ் எப்போ நடக்குது. சைட் ஒன் கிஃப்டஸ் சின்ஸ் வென் அது வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. வி ஃபீல் அ பெசுகர் காமன் யார். சுப்ரோ யார். பர் இயர் எத்தனை பேர் விசிட்டர்ஸ் வராங்க. வாஸ் கேன் மன் டாட் மார்க்கர் அங்கே வந்தால் ஒருத்தர் என்ன பண்ணலாம். ஸோ இந்த 5 கொஸ்டின்ஸ்க்கும் நீங்கள் டீட்டெயில்ஸ் எடுத்துட்டீங்கன்னா நீங்கள் பேசிடலாம். சரிங்களா? ஸோ ஓ இஸ் தஸ்ன்னா எங்கே நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வைனாஸ் மார்க் ட்ரேஸ்டன் என்னன்னா ஓ இஸ் தஸ்ன்னா தஸ் இஸ் இன் ட்ரேஸ்டன். ட்ரேஸ்டன்ல எப்போ நடக்குது. த மார்க் இஸ் ஃபார் எண்ட் நவம்பர் பிஸ் 24 10 10 täglich geöffnet. Seit wann gibt es das? Seit 1434 gibt es. Wie viele Besucher kommen pro Jahr? ஸோ எத்தனை பேர் விசிட்டர்ஸ் வராங்க. ஏடஸ் யார் காமன் 2,5 மில்லியன் பெசுக்கர். வாஸ் கன் மன் டாட் மார்க்கர். ஸோ அங்கே என்ன பண்ணலாம். அங்கே வந்து ஹேண்ட்லர் ட்ரேடராக இருந்தால் ஜி கொனன் இயர வாரன் ஃபர்காஃபன் உங்கள் திங்ஸை வந்து சேல் பண்ணலாம். இல்லைன்னா எஸ் கிஃப்ட் ஃபீல ஸ்பெஷாலிட்டேட்டன் ஜூமெசன் அண்ட் ட்ரிங்கன். ஸோ நிறைய ஸ்பெஷாலிட்டிஸ் ஃபுட் அண்ட் ட்ரிங்க்ஸ் எல்லாம் அங்கே கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். சரிங்களா? ஓகே. வெல்ஷே ஜாப்ஸ் மார்க்கன் டி பர்சனன் ஓரன்சி அண்ட் ஆர்டன்சிஸு. ஸோ இங்கே 3 பேர் வந்து என்ன ஜாப்னு கொடுத்துட்டாங்க. ஆனால் எந்த இடத்துல இந்த 3 மேலே படித்த 3 இடத்துலையும் எங்கே ஒர்க் பண்ணுறாங்க. கெல்னரி வெயிட்ரஸ், ஹேண்ட்லர்னா செல்லர், ட்ரேடர், ஸ்டாட்டிஸ்ட் அப்படின்னா
இப்போ ஒரு ஆக்டிங் பண்றாங்கன்னா அந்த கும்பல்ல சில பேர் இருப்பாங்க பாத்தீங்களா, சும்மா நிக்கணும், ஒரு குரூப்பா நிக்கணும். அவங்களுக்கு டயலாக்ஸ் எல்லாம் பேச வேண்டியதெல்லாம் எதுவுமே இருக்காது. ஜஸ்ட் ஒரு அங்க ஆக்டிங்ல ஒரு பார்ட், ஒரு குரூப் ஆஃப் மெம்பர் பீப்புள்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க கூட நிக்கணும். அதுதான் ஸ்டாட்டிஸ்ட். சரிங்களா? ஆனா அவங்க ஆக்டிங் பண்ண மாட்டாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் சும்மா நிக்கணும். டயலாக்ஸ் இருக்காது, எதுவும் இருக்காது. அதுங்க. ஸோ இது மூணுமே ஆடியோஸ் கேட்டுட்டு 1 2 3 மார்க் பண்ணணும். எது ஃபர்ஸ்ட் சொல்றாங்க, எது செகண்ட் சொல்றாங்க, இந்த வேர்டு வருதான்னு பார்த்துக்கோங்க. ஸ்டாட்டிஸ்ட் இல்லைன்னா அக்டோபர் ஃபெஸ்ட், ஸோ அந்த மாதிரி எது வருதோ, யார் பேசுறாங்க. இங்க பாத்தீங்களா லேடிஸ் இருக்கிறாங்க, அப்ப லேடிஸ் தான் பேசுவாங்க. இங்க ஜென்ஸ் இருக்கிறாங்க. சரிங்களா சார்? அதை வச்சு கூட நீங்க பண்ணணும், செக் பண்ணணும். ஸோ ஒரே ஆடியோல வந்துடும் நினைக்கிறேன். ஓகே, இவர் யாரு இப்போ ஃபர்ஸ்ட் பேசுனது? ஸ்டாட்டிஸ்ட். ஓகே ஓகே, ஃபர்ஸ்ட் நான் ஓகே. ஸோ ஸ்டாட்டிஸ்ட் இங்க 1 போட்டுக்கோங்க. ஸோ இவர் யாரு? ஹேண்ட்லர். ஓகே, இங்க வந்து 3. ஓகே, இப்போ வந்து நீங்க இங்க என்ன மார்க் பண்ணோம்னா, பர்சன் 1 2 3 இருக்காங்க இல்லைங்களா, இது யார் சொன்னாங்க, இந்த ஸ்டேட்மெண்ட் யார் சொன்னாங்க? த ஜாப் இஸ் அன்ஸ்ட்ரிங்கன்ட் ஆபரிஷ் பர்டினே ஃபீல் கெல். ஜாப் வந்து ரொம்ப எக்ஸாஸ்டிங்காக இருக்கும், ஆனால் நான் நிறைய மணி ஏர்ன் பண்ணுவேன்னு. தி ஆர்பைட் மார்க் ஸ்பாஸ் ஆபர் இஸ் பெக்காம நிட் ஃபீல் கெல்டு. ஸோ ஒர்க் ஜாலியாக இருக்கும், ஆனால் நிறைய பணம் ஏர்ன் பண்ண மாட்டேன். We are Farkoffen feel yes stayed as your reader Sean. We are selling more and every year it is getting more beautiful. ஸோ யார் சொல்றாங்க அப்படின்றது மார்க் பண்ணும். ஆடியோ கேட்குறீங்களா மறுபடியும்? ஓகே, இவர் என்ன இது சொல்றாரு? 3 ஸ்டேட்மெண்ட்ல எந்த ஸ்டேட்மெண்ட் இவர் சொன்னது?
இல்லையே, இஷ்படின மேர் கெல்ட் அப்படின்னு நான் நிறைய சம்பாதிப்பேன்னு சொல்றாங்க. ஆனா இஷ்படின நிக்ட் ஃபீல் கெல்டுன்னு சொல்றாரு. ஸோ இதுதான். ம். ஓகே. ஓகே. இவர் என்ன சொல்றாரு? ஆஹா, we are Verkaufen. நாங்க நிறைய சேல் பண்றோம். Verkaufen சேல். And every year it is getting more nice. ஓகேவா? ஓகே. அடுத்தது இவங்க மூணாவது. ஸோ ஜாப் வந்து ரொம்ப எக்ஸாஸ்டிங்காக இருக்கு. ஆனால் நான் நிறைய ஏர்ன் பண்ணுவேன் அப்படின்னு எங்கள் கெல்னரின்னு சொல்கிறாங்க. ஓகே. ஸோ இந்த ஜாப்ல வந்து எது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு? எந்த சீசனல் ஜாப் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஸ்டாட்டிஸ்ட் பர்சன். ஓகே. இந்த மாதிரி வேற ஏதாவது சீசனல் ஜாப்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா இன்டர்நெட்ல செக் பண்ண சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஓகே. இதோட இந்த